அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இருந்தபோது சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்வதா கூடாதா என்ற கேள்வி எழுந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து அவருடைய பொதுச் செயலாளர் அனுப்பி வைத்த குழுவில் நண்பர் செங்கோட்டையன், நண்பர் ஜெயக்குமார், நண்பர் தம்பிதுரை, நண்பர் ஓபிஎஸ் இங்க வந்தாங்க. எவ்வளவு கடைசியா கொடுக்க முடியும் கேட்டேன். 12 சீட்டு தான் அப்படின்னா இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதற்கு உடன்பட முடியாது. இதை விட அதிக சீட்டு கொடுக்கறதுக்கு உங்க பொதுச்செயலாளர் ஒத்துக்கிட்டா, நான் செல்போனை ஆன்லயே வச்சிருக்கிறேன், 5 மணிக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம், அதுக்கு முன்னாடி சொல்லிட்டா அப்ப கூட்டணியை உறுதிப்படுத்தலாம், அதுவே செய்யறோம்னு சொல்லிட்டு போனாங்க. முக்கியமா சொன்னவர் ஓபிஎஸ். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளரிடம் போய் அவர் நம் கூட்டணியில் நீடிக்க விரும்பவில்லை, அவர் சொல்றபடி நம்ம சீட்டு கொடுக்க முடியாது, அதனால முடிச்சுட்டாரு அப்படின்னு பொய்ய சொல்லிட்டார். பின்னர் கேள்விப்பட்டேன், தினமணி வைத்தியநாதன் சொன்னார், உங்களுக்கு 15 சட்டமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் கொடுப்பதென்று அவங்க முடிவெடுத்துட்டாங்க, நீங்க நேரா அவங்க போய் சந்திச்சோன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி என்னிடம் பேசுவதற்கு துக்ளக் சோவும் தினமணி வைத்தியநாதனும் படாத பாடுபட்டிருக்கிறாங்க. நான் போனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் இருக்கிற இடமே தெரியக்கூடாதுன்னு ஒரு வீட்டுக்குள்ள போய் இருந்துட்டேன். சாயங்காலம் தான் இங்க அறிவாலயத்துக்கு வந்தேன், இங்க தாயத்துக்கு வந்தேன். போன கையிலேயே வச்சிருக்கிறேன். ஓபிஎஸ் கூப்பிடுவாரு, கூப்பிடவே இல்லை. ஏன்னா அவங்க எடுத்த முடிவுக்கு மாறா அவர் எந்த காரணத்தை முன்னிட்டு நம்மோட கூப்பிட்டு வரமாட்டாருன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டார். அதன் பலனை இன்று ஓபிஎஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு பிறகு முதலமைச்சர் அவங்க ஜெயலலிதா எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பினார். உங்கள் மீது எல்லையற்ற மரியாதை வைத்திருக்கிறேன், கூட்டணி பிரச்சனையில் முடிவெடுப்பது உங்களின் சொந்த உரிமை, ஆனால் நீங்கள் உங்களை ஒரு சகோதரனாகவே நான் பாவித்து வருகிறேன். அருமையான ஒரு கடிதம் எழுதி, ஆனால் நீங்கள் உங்கள் கட்சிக்கு எது ஏற்கிறதோ அந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த சகோதரி என்றும் உங்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறேன். அதில் நான் வச்சிருக்கிறேன். அதே மனோபாவத்தோட தான் கொளுத்துற வெயில 2:30 மணிக்கு திருதாவூர் தாண்டி போயிட்டு இருக்கும் போது வந்த முதலமைச்சர் கான்வாய் வருது. முதலமைச்சர் கான்வாய் வருது, அம்மா பார்த்த இருக்க போகுது. திடீர்னு முதலமைச்சர் வண்டி உங்களை பார்த்து வருதுட்டாங்க. என்னடான்னு நினைக்க, வண்டி நேரா வந்துருச்சு. பிரஸ்காரன், டிவிக்காரன், போட்டோகிராபரு, செக்யூரிட்டி எல்லாம் முன்னாடி கார்கள் போயிட்டாங்க, யாரும் கிடையாது. அந்த அம்மா இறங்குறதுக்கு ஒரு பீடம் போட்டு தான் இறங்குவாங்க, அப்படி இறங்க முடியாது. ஆனா இப்போ நான் கிட்ட போன உடனே அந்த ஷீட்ல இருந்து கீழே குதிச்சுட்டாங்க. கொடையும் கிடையாது வெயிலுக்கு, எல்லாம் போயிட்டாங்கல்ல. நான் தலப்பா கட்டி இருக்கிறேன், சன்கிளாஸ் போட்டிருக்கேன். வணக்கங்க அப்படின்னு. என்ன இந்த வெயில் இப்படி வாரிய, என்ன டோட்டல் ப்ரொஹிபிஷன், முழு மதுவிலக்கை வற்புறுத்தி நான் வந்துட்டு இருக்கேன். சப்ஜெக்டை மாத்திட்டான். அம்மா எப்படி இருக்காங்க, உங்க வீட்டுல பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நேரம் வரையில சாப்பாடு எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, எங்க சாப்பிடுவீங்கன்னு கேட்டாங்க. சாப்பாடு நாங்க ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம், நாளை மறுநாள் உங்களுக்கு பிறந்த நாள், இது 22ஆம் தேதி நடக்கும். உங்கள் பிறந்த நாளுக்கு நான் வாழ்த்து சொல்றேன், ஆங்கிலத்தில் சொல்றேன். ஒரு நீண்ட ஆயுளும் நிறைந்த ஆரோக்கியமும் ஒரு மன நிறைவோடு உங்கள் வாழ்வு தொடரட்டும் அப்படின்னு ஆங்கிலத்துல பிறந்த நாள் வாழ்த்து சொல்றேன். மிக்க நன்றி அப்படின்ட்டு பார்க்காரு. பீடத்தை போடுறதுக்கு ஆள் வரல, எப்படியோ சாவி மேலே ஏறி உட்கார்ந்தேன். வண்டி போயிடுச்சு.
அடுத்த 10வது நிமிஷம் எஸ்பி வந்துட்டார். சார் சீஃப் மினிஸ்டர் போட்டோகிராஃபர் வீடியோ டிவி எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. போட்டோ உங்க போட்டோகிராஃபர் தான் நிறைய போட்டோ எடுத்திருக்காரு. அம்மா கேட்கிறாங்க, உடனே அந்த போட்டோக்கள்லாம் வேணும். நான் உடனே போட்டோக்களை கொடுக்க சொல்லி அதுக்கு தினத்தந்தி சுகுமார் போன் பண்ணி பெரிய அதிசயம் நடந்துச்சு. எம்ஜிஆருக்காகவே இப்படி எங்க இறங்குறது இல்லையா அம்மா, உங்களுக்காக அந்த வெயில கீழே இறங்கி நின்று பேசியிருக்காங்க, இது பற்றி உங்க கருத்து என்னன்னு. நான் ஒரு 10 வரியில ஒரு கருத்து சொன்னேன். வேற எந்த பேப்பருக்கும் சொல்லிடாதீங்க, நாங்க மட்டும் நாளைக்கு முதல் பக்கத்தில் போடுறோம். மற்ற பத்திரிகைக்காரங்களாம் இன்னைக்கு கேட்கிறாங்க, தினமலரும் கேட்கிறாங்க. அதே அங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை மற்ற எல்லாருக்கும் கொடுத்தேன். எல்லா இடத்துல இருந்தும் வந்தது. நான் பழைய கடிதங்களை எல்லாம் அப்படின்னு ஒரு 3 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன். 10,000 கடிதம் இருக்கும். அதுல ஒரு கடிதம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 15ஆம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு பக்கத்துக்கு ஒரு வாழ்த்து எழுதி கையில் போட்டு அடிச்சிருக்காங்க. அற்புதமான வாழ்த்து. அப்படி ஒரு வாழ்த்து யாருக்கும் கொடுக்கல. அதையும் நான் பார்த்தேன். ஆகவே பல கட்டங்களை கடந்து அதில் எல்லாம் மீண்டு சிலருடைய சதிச்செயலால வரவேண்டிய இடங்களோ கூட்டணியோ இல்லாமல் போய் பின்னர் ஒரு முடிவெடுத்து நாசகார இந்துத்துவ சக்திகளும் மனுதர்ம சக்திகளும் RSS அமைப்பும் இந்த பூமியில் திராவிட இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு நாலாபுரத்திலிருந்தும் தாக்குகிறார்கள். நாம் திராவிட இயக்கத்தினுடைய வேர்களில் இருந்து வந்தவர்கள், அழுத்தமான திராவிட இயக்கத்துக்காரர்கள், கான்சென்ட்ரேட்டட் திராவிடியன் மூவ்மெண்ட் MDMK. ஆகையினால நாம் இந்த சூழலில் திராவிட இயக்கத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க நமக்கு இருக்கக்கூடிய வலிமையை, நமக்கு இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஆதரவு வலிமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொண்டு போய் சேர்ப்போம். இதுதான் நம்முடைய எதிர்கால அணுகுமுறை என்று சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லி அலையன்ஸ் போட்டு குறைந்த இடங்கள் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு அவங்களோட பயணிக்க ஆரம்பிச்சு இன்று வரை இந்த அரசை பற்றி ஒரு சொல் கூட விமர்சனம் செய்யாத ஒரு கட்சி என்றால் கூட்டணி கட்சிகளிலே அது மறுமலர்ச்சி திமுக தான்.